இந்த லக்னம்ங்கிறது ஒருத்தருடைய பூர்வ ஜென்ம பலன். அவன் எதுக்காக பிறந்திருக்கான், யாரு பிறந்திருக்கான், அவன் என்ன கடமைக்காக இந்த பிறப்பெடுத்திருக்கான்னு ஈஸியா லக்னத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குமா, யார் என்ன சொன்னாலும் அது நம்பாது. அவங்க நாலேஜுக்கு அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அது நியாயம்பாங்க. மிதுனம் பார்த்தீங்கன்னா நான்கிற ஒரு அகந்தை அந்த இடத்துல பேசும்போதே என்னடது, நான் தான், என்னால் முடியும் அப்படின்னு நான்கிற விஷயத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறத 6 நாளையும் தடுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறுபட்டு தான் பிறப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி போகும் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஆல்ரெடி இப்போயே பாதி பெண்கள்லாம் ஆண்களாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த புதனுடைய வேலை. இந்த கடகலக்கணக்காரவங்க எதில் கால் பதிச்சாலும் அதில் சக்ஸஸ் ஆவாங்க. ஆக்சுவலாக வெற்றி அப்படிங்கிற இடத்துல ஹையஸ்டில் நிற்கிறது கடகலக்கணம் தான். சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனக்கு என்ன வேணுங்கிறத தவிர மற்றவங்க கிட்டலாம் தான் புகழ் வாங்கணும்னு நினைக்கும். அதில் தான் தோற்று போகும். ரிஸ்க்குன்னா ரஸ்க்கு மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல், அந்த மாதிரி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதது அதுக்கு அடி பயங்கரமாக கிடைக்கும். மகர லக்னம் நான் சொல்லுவேன், மகரம் ஒரு சிகரம். மகரம் சிகரத்தை தொடர்றதுக்கு கூட அஞ்சாது. ஜாதி மாற்றி யாருன்னு இதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் சக்ஸஸ் ஆகும் கும்பலக்னத்துலாம். இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நம்மளுடைய ஜாதகத்தை எடுக்கும்போது லக்னம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஜோதிடருமே கேட்பாங்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில லக்னம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த லக்னத்தை வச்சு 12 லக்னம் இருக்கு இல்லையா, இந்த லக்னத்தை வச்சு ஒருவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், எந்த விஷயத்துல அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்களுக்கு என்ன சிறப்புகள் இருக்கு, அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோவில் என்ன அப்படின்னு இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடர் திருமதி மணிமேகலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசி நட்சத்திரத்தை தாண்டி லக்னம் ஒருவருக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த லக்னம் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ஒரு சில வரிகள் எங்களுக்காக சொல்லிடுங்க. ஜோதிடம்ங்கிறது அந்த காலத்துல அரண்மனை ஜோதிடர்கள்ங்கிறது ஒரு நாட்டுக்கு, கோயில்களுக்கு, இதுக்கு தான் ஜோதிடம் இருந்தது. இப்ப அது எப்ப ஜாதகமா மாறுச்சு அப்படிங்கும்போது, சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல இருந்து அந்த குழந்தை ஜனனமாகக்கூடிய வீடு எது அப்படிங்கும்போது இந்த சூரிய ஒளியினுடைய கால்குலேஷனை கணக்கு போட்டு தான் லக்னம் கணிக்கிறாங்க. சரி. அப்ப அந்த லக்னம்ங்கிறது ஒருத்தருடைய பூர்வ ஜென்ம பலன். அவன் எதுக்காக பிறந்திருக்கான், யாரு பிறந்திருக்கான், அவன் என்ன கடமைக்காக இந்த பிறப்பெடுத்திருக்கான்னு ஈஸியா லக்னத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது காலபுருஷ தத்துவத்துல வேற 9 கிரகங்களே தேவையில்லை, லக்னம் மட்டுமே போதும். இவன் என்ன செய்வான், எதுக்கு பிறந்திருக்கான், இவனுடைய குணம் என்ன அப்படிங்கிறத வெறும் கட்டத்தை வச்சே லக்னம் வச்சு சொல்லிடலாம். 12 லக்னங்களுக்கும் 12 வேலை இருக்கு. அதனாலதான் சொல்றது, கடவுளுங்கிறதும் சரி, எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதும் சரி, வள்ளலார் ஆகட்டும், விவேகானந்தர் ஆகட்டும், எல்லா பெரிய ஆளுகளும் சொன்னது என்னன்னா, நீ எதை தேடுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். லக்னம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்போ முதல் லக்னம் மேஷ லக்னம். இவங்களுடைய சிறப்புகள் என்ன இவங்களுடைய வாழ்க்கையில, இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்குமா, அது ஒரு யார் என்ன சொன்னாலும் அது நம்பாது. அந்த லக்னத்துல பிறந்தவங்க அப்படின்னா பேசிக்கான விஷயம் இது. யார் என்ன சொன்னாலும் அவங்க நாலேஜுக்கு அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அது நியாயம்பாங்க. அழுகு வருதுனாலும் அது நியாயம்பாங்க. மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டாங்க. ஆனா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னுடைய உழைக்கிறவன்னு ரொம்ப பிடிக்கும். உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. நீங்க ஒரு தொழில் இருக்குது, ஒரு வேலை இருக்கு, வாடான்னா முதல்ல கிளம்பி வந்துடும். வேற நீ ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு கூப்பிட்டா கூட மாட்டான். வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலைன்னா வெள்ளைக்காரன்னா அது மேஷம் தான். அப்போ ஏன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிற இடத்துல சரண்டர் ஆனாங்கன்னா அவங்க வீக்னஸ் ஆயிடுவாங்க. அப்போ ஆனா இவங்க சேர்த்துறது எல்லாமே, ஓடுறது எல்லாமே குடும்பத்துக்கு. இப்போ ஒரு சில லக்னங்கள் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு செலவு பண்ணும், தன்னுடைய சுகத்துக்கு செலவு பண்ணும், தான் ஜாலியா இருக்கணும்னு செலவு பண்ணும். அது மேஷத்துக்கு கிடையாது. 5 பைசா சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்கு கொண்டே கொடுக்கணும்னு யோசிக்கும். எண்ணங்கள் பூரா குடும்பத்தை பத்தின சிந்தனையா இருக்கும். ஆனா குடும்பத்துக்கிட்ட மட்டும் நல்ல பேர் கிடைக்காது. குடும்பத்துக்காகவே ஓடுவான். ஆனா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நீ வீட்டுக்கு என்ன செஞ்சேன்னு தான் கேட்பாங்க. அவன் மைண்ட்ல அவன் குடும்பத்தை கொண்டு வரணுங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கும். ஆனா அவனுடைய செயல்பாடெல்லாம் வெளி உலகத்துலதான் இருக்கும்.
ஆனா அந்த சூட்சமம் தெரிஞ்ச ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க. பாசத்துல முதல் இலக்கணம்னாலே அது மேஷம் மேஷ தான். லக்னம் தான். சரி, எந்தெந்த பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். எந்தெந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? அது குடும்பம் தான். சரி. குடும்பம், பாசம், காதல், சரி. மனசு. மனசு அது அது அவங்களுக்கு முதல் எதிரி. அவன் மனசு சொல்றதை மட்டும் கேட்கக்கூடாது. குடும்பம் சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதுதான் மனசு. அவ்வளவுதான். வீடு லக்ஸரியா கட்டணும்னு ஆசைப்படுவான், ஆனா அந்த வீட்டுல அவனால இருக்க முடியாது. இதுதான் விஷயம். அப்போ அது மேல அந்த மனசு போகக்கூடாது, அதுக்காக மனசு ஏங்கக்கூடாது. அப்போ அவங்க ஏங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோயும் வரும், ஆயுளும் குறையும், அவங்க ஓடுற ஓட்டத்தினுடைய ஸ்பீடு குறையும். அதுதான் அவங்களுக்கு வீக்னஸ். அப்போ இவங்க இந்த மேஷம் அப்படின்னா ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்துல அழகா வடிவமைச்சு வச்சிருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜர். இவங்க அந்த நடராஜர் சிலையை வச்சு இவங்க தொழிற்ஸ்தானத்துலயோ அல்லது ஒரு ஆபீஸ் ரூம்லயோ அதை வச்சு பூஜிச்சுட்டு வந்தாலும் சரி, நீங்க வருஷம் ஒருக்கோ 6 மாசத்துக்கு ஒருக்கோ அல்லது தொழில்ல கொஞ்சம் ஒரு சோர்வா இருக்கும்போது இவங்க சிதம்பரம் போயிட்டு வந்தாங்கனால அற்புதமான வளர்ச்சியா இருக்கும். என்ன தடை இருந்தாலும் அதை உடைச்சு கொண்டு வந்துடலாம். மேஷ லக்னம் வந்து நடராஜரை வந்து வழிபடணும். சரிம்மா. இப்ப அடுத்த லக்னமான ரிஷப லக்னம், இவங்களுடைய சிறப்புகள்னா என்ன? எந்தெந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? இப்போ ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரியும், இப்போ ரிஷப ராசி ஒரு கிருஷ்ணர் தான் சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா நம்ம எல்லா தெய்வத்துக்கும் இப்போ 8 கை இருக்கு, பழி வாங்குற சிந்தனை இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம கிருஷ்ணரை மட்டும்தான் காதலுக்கு வச்சிருக்கிறோம், அந்த ஒரு தெய்வத்தை மட்டும் விட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடு, மகாலட்சுமியினுடைய வீடு. அப்போ இவங்க என்னன்னா லவ்வபிள் பர்சன், சாக்லேட் பாய் மாதிரி. ஆமா. இல்ல, இது லவ் மட்டுமே பண்ணக்கூடிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அது மிதுனத்துக்கு தான் பொருந்தும். ஆனா இவங்க வந்து என்னன்னா, இப்ப உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வச்சுங்களேன், என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இதுதான் வீக்னஸ். பிளஸ் அப்படிங்கிறது இயல்பாவே அவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி ஸ்தானத்துலதான் அவங்களுடைய, அதாவது 11ஆம் இடத்துலதான் உச்சம் வரும். அயனசயன போகங்கிற இடத்துலதான் உச்சமாவாங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு வந்து இயல்பாகவே ஜாலியா இருக்கிற குணம் இருக்கும், குடுப்பனை ஜாஸ்தி இருக்கும். குடுப்பனை ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இப்ப ஏற்கனவே கொடுத்து வச்சு பிறகுறது. நம்ம என்ன எப்பா உனக்கு இந்த நாளைக்கு நீ இதை செஞ்சு செலவு பண்ணிட்டேன்னா நாளைக்கு உனக்கு பிரச்சனை ஆகும்னு சொன்னா அடப்படா பாத்துக்கலாம் அப்படி அந்த அந்த அதை பத்தி சட்ட பண்ண மாட்டாங்க. போனா போயிட்டு போகுது, வந்தா வந்துட்டு போகுது, அது எனக்குன்னு இருந்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. இல்ல, ஒரு அசால்ட்டு. அது அவங்களுக்கு குடுப்பனை. அந்த குடுப்பனையினுடைய லென்த் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அவங்க அதுல கேரிங்கா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் எதிரி, வேற எவனும்லாம் கெடுக்க வேண்டாம், அவங்களே கெட்டு போயிடுவாங்க ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா அந்த எதிரி ஸ்தானம் சொல்லக்கூடியதும் அதே சுக்கிரனுடைய வீடு தான். அப்போ லக்னமும் சரி எதிரி பாவமும் சரி ஒரே கிரகமா வர்றதுனால அவங்க தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்குவாங்கன்னு தான் அர்த்தம். இவங்களுக்கு உண்டான தெய்வம் வழிபாடு பத்தி சொல்லுங்க. இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் தான். ஏன்னா இது மெயினா திருச்செங்கோடு பேசும். திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரருங்கிறது அதிகமா பேசும். ஏன்னா எல்லா இடத்துலையும் அர்த்தநாதீஸ்வரருங்கிறது எல்லா சிவனாலயங்கள்லயும் இருக்கும், சிவனுக்கு பின்னாடி இருக்கும். ஆனா அதுக்கான ஸ்தலம், அதற்கான கதிர்வீச்சுக்கள் அப்படிங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை தான், திருச்செங்கோட்டு மலை தான். அப்போ அந்த திருச்செங்கோட்டுல முருகனும் சிவபெருமானும் இருக்கிறது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் செங்கோட்டையன் தான் இருப்பாரு. ஏன்னா அது அந்த 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 தெய்வம் காலபுருஷ தத்துவம் வடிச்சு வச்சிருக்கிற விஷயம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த இடத்துக்கு போ, உன்னுடைய பிறவி கருமா தீருங்கிறான். இப்போ நீ இதுக்கு தான் பிறந்திருக்க, இதனால இவன் கஷ்டப்பட போறான், இதை அவன் ஜெயிச்சுட்டான்னா வாழ்வான், ஜெயிக்கலன்னா இவனை ஒன்னும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு ரூல் இருக்கும் இல்லையா, அந்த ரூலை உடைக்கிற இடம் அதுதான். ரிஷப லக்னக்காரவங்களை பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து அடுத்ததாக மிதுன லக்னக்காரவங்க. மிதுன லக்னக்காரவங்க இவங்களுடைய சிறப்புகள் என்ன? மிதுன லக்னக்காரவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமா இருக்கணும்? பறவைகளுடைய சரணாலயம்னு சொல்லுவேன். அப்போ அவங்க என்னன்னா ஒரு புத்துணர்ச்சியோட நேத்துங்கிறத விட்டுருவாங்க, நாளைக்குங்கிறத விட்டுருவாங்க, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இறத்திடுறது. அப்போ டெய்லியும் ஒவ்வொரு சிந்தனை, டெய்லியும் ஒவ்வொரு அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிற ஒரு லக்னம் அப்படின்னா மிதுன லக்னம் தான். அதை அடிச்சுக்கணும். அப்போ எப்பவுமே இளமைன மனசு சந்தோஷமா இருக்கிறதா இளமை, அந்த எப்பவுமே ஒரு இளமை. அதனாலதான் லவ்வபுளுக்கு மிதுனம் ஒர்க் அவுட் ஆகுன்னு சொன்னேன். லவ்வபுள் காடுன்னு எடுத்தா கிருஷ்ணர், ஆனா லவ்வபுள் பர்சன் எடுத்தா மிதுன லக்னம் தான். ஜாலியா இருக்கும். இப்போ நீங்க
மனசுல கவலையெல்லாம் பறக்கணும்னா உங்களுக்கு ஒரு மிதுன லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா ஹாப்பியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்றோம் இவன் ஜாலியா இருக்கான் பாரு அப்படின்னு. நமக்கே பொறாமையா இருக்கும். அவங்க அதை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனா அதே சமயம் அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் ஒருத்தருக்கு. அவங்க கிட்ட அவ்வளோ டிப்போ கணக்குல இருக்கும். கம்யூனிகேஷனும் சரி, நெட்வொர்க்கும் சரி, அவ்வளோ சிந்தனைகள் இருக்கும். அதை எவ்வளோ எடுத்துக்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ஒரு விஷயம். அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு புது புது சிந்தனைகளும் புத்துணர்ச்சிகளும் அந்த படைப்பாற்றல் எழுத்தாற்றல் எல்லாமே மிதுனத்துல தான் இருக்கு. ஆசிரியர் 3/4 பேர் மிதுனத்துல வருவாங்க. ஒன்னு ராசியா இருக்கும், ஒன்னு லக்னமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த குருவும் புதனும் அப்படி வேலை செய்யும். அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வீடு அது. இப்ப புறாக்கள் எது சொல்ல தூது போறது புறா தானே சொல்லுவோம். இன்னைக்கு அது கம்யூனிகேஷனா இருக்கு. முதல்ல டெலிஃபோன் ஆஃபீஸா இருந்தது, இப்ப டெலிஃபோன் ஆஃபீஸ் கட் ஆயிருச்சு, இப்ப கம்யூனிகேஷனா மாறிடுச்சு. அப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம், கிரகத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம், வளர்ச்சியும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால. ஆனா அந்த தகவல் தொடர்புங்கிற விஷயம் மாறல. அது மிதுனத்துலதான் இருக்கு, வேற பக்கம்லாம் எங்கேயுமே இல்லை. நீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுல பார்த்தா 2 குழந்தைகளை தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் அந்த 2 குழந்தைய கொடுத்துருக்காங்க? அதுதான், அது லவ்வபிளுக்கு அந்த 2 குழந்தை பேசும். 2 பேர் சேர்ந்தது தானே லவ் பண்ண முடியும். அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, 2 பேர் தானே. குழந்தைய கொடுத்துருக்கிறது அதுதான். இப்ப நம்ம சொன்னோம், இப்ப ரிஷப லக்னம் அடுத்தவங்க பாசத்துல அடிக்ட் ஆகி கெட்டு போயிரும்னு சொன்னோம். நீதான்ட்டா சொத்த கூட எழுதி வச்சிருவான் ரிஷப லக்னம், அது வேற. ஆனா மிதுனம் பாத்தீங்கன்னா நான்கிற ஒரு அகந்தை அந்த இடத்துல இருக்கும். பேசும்போதே என்னது நான் தான், என்னால முடியும் அப்படி நான்கிற விஷயத்த விட்டுட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறத 6 நாளையும் தடுக்க முடியாது. இந்த ஒரு விஷயம்தான் மைனஸ். அதே சமயம் பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஐடியா டிப்போ கணக்குல கொடுப்பாங்க. அப்போ ஆனா அவங்க என்ன செய்யணும் என்ன போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா தொழில் ஒண்ணு விஷயம் மிதுன லக்னத்துக்கு மட்டும் மறைஞ்ச புதனுக்கு நிறைஞ்ச பலன்பாங்க. புதன் கெட்டா நல்லதும்பாங்க. ஏன்னா அதிகமா படிச்சாலும் அவன் முட்டாளா இருப்பான், அதிகமா படிச்சுட்டாலும் பைத்தியமாவும் இருப்பான், அதிகமா லவ் பண்ணாலும் பைத்தியமாயிருவான், வேற எந்த சிந்தனையுமே அவனுக்கு வராது. அப்ப இந்த புதன் வலுத்துருச்சு அப்படின்னா அவங்கள அவங்க முட்டாள் தான், மூளை அவங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப அதனாலதான் நான்கிற கான்ஃபிடென்ட் வந்துருச்சுன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க. அது மறைஞ்சதுன்னா தான் அழகுன்னு ஜோதிடத்திலே ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்கு. சரி, அப்போ தொழிற்சானத்துல போய் நீசமாகும். அப்ப என்னன்னா கம்யூனிகேஷன்ங்கிற ஒரு தொடர்பை அவங்க வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றது, கத்துக் கொடுக்கறது, மற்றவங்களோட கனெக்ட் ஆகி செயல்படுவது, அல்லது யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தூண்டுதலோடு அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இருக்கிறதும் இவங்க கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். இவங்களுடைய அந்த வழிபாடு கடவுள் பத்தி சொல்லுங்க. வழிபாட்டு முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அவங்களுக்கு இப்ப இந்த மனசளவுல அப்படிங்கும்போது புதன் பாத்தீங்கன்னா கிரகங்கள்லயே புதன் டபுள் ஆண்பால் பெண்பால் இந்த 2ம் சேர்ந்த வீடு. சரி, புதன் நல்லினம், திருநங்கைகள் எல்லாம் இதுக்குள்ளதான் வருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே மாறுபட்டு தான் பிறப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படி போகும் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் ஆல்ரெடி இப்பயே பாதி பெண்கள்லாம் ஆண்களா வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த புதனுடைய வேலை அது. இப்போ இங்க நம்ம வழிபாட்டுக்கு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நளினமோ இந்த வீக்னஸோ ஓவர் கான்ஃபிடென்ட்டோ இல்லாம இருக்கிறதுக்கு அப்பப்போ இந்த ஐயனார் வழிபாடு, காவல் தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா சனி சுக்கிரன் போது கருப்பணசாமி, வேகத்தோட இருக்கக்கூடிய சாமிகளை வழிபாடு பண்றதுங்கிறது உக்கிரமான தெய்வங்களை கும்பிடுறது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் பவரை அதிகமா கொடுக்கும். மிதுன லக்னக்காரவங்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக கடக லக்னக்காரவங்க, இவங்களுடைய சிறப்புகள் அப்படின்னா என்ன? கடக லக்னக்காரவங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கும்? கடக லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கௌரவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இந்த கடக லக்னக்காரவங்க எதுல கால் பதிச்சாலும் அதுல சக்சஸ் ஆவாங்க. ஆக்சுவலா வெற்றி அப்படிங்கிற இடத்துல ஹையஸ்ட்ல நிக்கிறது கடக லக்னம் தான். வேற எந்த லக்னத்துக்கும் அந்த கொடுப்பன இல்லை. இந்த லக்னத்துக்கு எதை தொட்டாலும் அதை ஜெயிக்கிற பவருங்கிறது 100% கொடுத்துட்டான், கிஃப்டா கொடுத்துட்டான். ஆனா இந்த லக்னக்காரங்க தான் எதுல ஜெயிக்கணுங்கிறதுல கான்பிடென்ட்டா இருக்கணும். அதுக்கு ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப ஓடணும். ஏன்னா நமக்கு ஈஸியா ஒரு வெற்றி கிடைக்குது, ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும்ல. கண்டிப்பா. அதனாலதான் நீங்க பல அரசியல்வாதிகளை வச்சு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது இல்ல.
நிறைய சாதனையாளர்கள் கடக லக்னத்துல வருவாங்க. தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா டெத்துன்னு தூக்கி கொண்டே புதைச்சிடுவாங்க. அந்த மாதிரி எப்பவுமே அலாட்டா இருக்கணும். அது வந்து கடக லக்னக்காரங்க கிட்ட இருக்கும். ஆனா புத்தி, தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதுக்குள்ள ஆல்ரெடி இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. சம்பாதிக்கிறது எல்லாமே அப்படின்னா தன்னை சார்ந்த உறவுகளுக்குன்னு கொண்டுட்டு போவாங்க. குடும்பமும் அவங்களும் பிணைக்கப்பட்ட ஒன்று. அது மீறி அவங்களால வர முடியாது. இது ஒரு சில இடத்துல அவங்க வீக்னஸ் ஆகுறதுக்கும் அது காரணமா இருக்கும். கெட்ட பேர் வர்றதுக்கும் குடும்பம் தான் காரணமா இருக்கும். வேற யாரும் காரணமா இருக்க மாட்டாங்க. புரியுது. கடக லக்னக்காரவங்க எதுலலாம் கவனமா இருக்கணும், எதுல அவங்க வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. கடக லக்னம்காரவங்களுக்கான அந்த வழிபாட்டு முறைகள் சொல்லுங்க. எந்த கடவுளை அவங்க வந்து வழிபாடு? கடக லக்னக்காரவங்க அவங்களுடைய தீர்வுக்கு, அவங்க ஜெயிக்கிறதுக்கு, அவங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கிறதுக்கு அப்படின்னா ராஜராஜேஸ்வரி ஹையஸ்ட். அந்த இந்த இந்த லக்னத்துக்கு மட்டும் குடுப்பனையை கொடுக்கறதுக்கு 5 அம்பாள் வருவாங்க. இவங்க எந்த அம்பாள் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி. ரொம்ப லக்கியஸ்ட் லக்னம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த காசு, பணம், அந்த வெற்றிங்கிறது, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் அமையறது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையறது, வெளி உலகத்துல ஈஸியா ஒரு விஷயம் அவங்க ஜெயிக்கிறாங்கனால எப்படி ஈஸியா கிடைச்சாதானே ஜெயிப்பாங்க. கண்டிப்பா கிடைக்குங்கிறதே சுக்கிரன் கொடுக்குற வேலை தான். கடக லக்னக்காரவங்க இவங்க வந்து எதுல கவனமா இருக்கணும், இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்களை பத்தி சொன்னீங்க. அடுத்ததா சிம்ம லக்னக்காரவங்க, இவங்களுடைய சிறப்புகள்லாம் என்னமா? சிம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தனக்கு என்ன வேணுங்கிறத தவிர மற்றவங்க கிட்டலாம் தான் புகழ் வாங்கணும்னு நினைக்கும். அதுலதான் தோத்து போகும். சிம்ம லக்னக்காரங்க மாதிரி ஒரு பச்சை குழந்தை நீங்க நாட்டுல யாரையும் எந்த லக்னத்தையும் 12 லக்னத்துல எதையுமே பார்க்க முடியாது. சரி. ஏன் அப்படின்னா அவங்கள வந்து நீதாண்டா அப்படின்ட்டா போதும். என்ன உட்கார வச்சிருக்கான், நான் எல்லாரும் போனாலும் கடை இழுத்து சாத்திட்டு கழுவி விட்டு போற வரைக்கும் நான் நிப்பேன்பா. நீதான் சொல்லிட்டோம்னா அத பினிஷிங் வரைக்கும் நிப்பான்னு வச்சுக்கங்களேன். அந்த புகழ் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. வேற அதை பத்தி காசு தேவையில்லை. நீங்க என்ன திட்டி இருந்தாலும் அதை பத்திலாம் தேவையில்லை. நம்பிட்டா நம்பினவனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுல தோத்து போனவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கும். என்னை நம்புனா அவன் ஏமாத்திட்டு போறான் அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்கும். ஏன்னா அது சூரியன் இல்லையா. எந்த துறையாக இருந்தாலும் அதுல முன் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப தேவை. சிம்ம லக்னத்துக்கு அது தேவையே இல்லை. ஆயக்கலைகள் 64 உற்பத்தியான இடம் சிம்மம். அப்போ அந்த 64 டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு எக்கச்சக்கமான கலைகள் காணாம போச்சு. அதுல 1, 2 தான் இந்த ஜோதிடம், வானவியல், இதெல்லாமே அதுக்குள்ள இருக்கு. இந்த வைத்தியம் இதெல்லாமே. இதுல அவங்க எந்த துறையில கால் வைக்கிறாங்களோ அந்த துறை அவங்களுக்கு படியும். இது எந்த லக்னத்துக்கும் கிடையாது, சிம்ம லக்னத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்ப ஏன் அப்படின்னா அதுல சுக்கிரனுடைய பூரம் இருக்கு இல்லையா, அது சினிமா ஃபீல்டு சம்பந்தப்பட்ட கேட்டகரி என்னென்ன இருக்கோ அத்தனையும் சுக்கிரன் வந்துடும். பாடல் சம்பந்தப்பட்ட அத்தனையும், அதான் அந்த மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளும் பூர நட்சத்திரத்துக்குள்ள உள்ள வந்துடும். மக நட்சத்திரம்ங்கிறது பூரா வைத்தியத்துக்கு, ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வந்துடும். ஒயிட் ட்ரெஸ் என்ன, நம்ம நர்ஸ்ல இருந்து, கேப்டன்ல இருந்து, விமானத்துறையில இருந்து, கப்பல் துறை எல்லாமே உள்ள வரும் சிம்மத்துக்குள்ள. அப்போ இவங்க போறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் போதும். அந்த வாய்ப்புகள், அந்த தசாபுத்திக்கு அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அவங்கள கொண்டு போய் அங்க சேர்த்துரும். சரி. ஆனா அதுக்கு என்ன, எப்படி இருக்கணும், ஓப்பனப்பா இருக்கணும். புரியுது. நமக்கு என்ன வேணும்னு சிந்திச்சான்னா ஹையஸ்டுக்கு போயிடலாம். சிம்ம லக்னக்காரவங்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அவங்களுடைய சிறப்புகள் என்ன, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா என்ன, செல்ல வேண்டிய கோவில் பத்தி சொல்லலாம். இப்போ சிம்ம லக்னக்காரவங்களுக்கு, அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அது உடையணும், அந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகணும், அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு, ஆழ்வார்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடா இருக்கும். அப்போ அதாவது மனிதனே தெய்வமா இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, தெய்வத்தை ஒரு மனிதன் பூஜித்து அவன் தெய்வமா இருப்பாள். அந்த மாதிரி அது ஆழ்வார். சிவனாலயங்கள்ல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. பெருமாள் கோயில்ல பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் ஜாஸ்தி இருப்பாங்க, பெருமாளை பாடினவங்க. அந்த ஆழ்வார்களுடைய வழிபாடு இல்ல, எனக்கு அந்த ஆழ்வார்களை பத்தி அவங்களுடைய இதெல்லாம் படிக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம கருடாழ்வார் இருக்காரு, சக்கரத்தாழ்வார் இருக்காரு. ஆழ்வார்கள்ல இவங்க 2 பேரும் முக்கியமான ஐஎஸ்ல இருக்கிற தெய்வம். அப்போ ஆழ்வார் அந்த அந்த கருடாழ்வார் வழிபாடும் சரி, நம்ம சக்கரத்தாழ்வார் வழிபாடுகள்ங்கிறது ரொம்ப இவங்களுக்கு ஒரு அப்படியே சக்கரை சுத்துற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அவங்கள அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போங்க. சிம்ம லக்னத்துக்கு அடுத்ததாக கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் சொல்லுங்க. எந்தெந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கும்?
அதாவது ஒரு உழைப்பு அப்படிங்கிறதுல நீங்க நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு லக்னங்கள்ல மெயினானது கன்னி லக்னம். அது இது இன்னும் சொல்ல போனா அது ஒரு வக்கீல் வீடு. கோர்ட்டு கிடையாது, வக்கீலுடைய ஒரு வீடு. இன்னும் சொல்ல போனா அது ஒரு நர்சிங் வீடும்பாங்க, சேவைகள் செய்யக்கூடிய ஒரு வீடு. அப்ப எல்லா கேட்டகரிக்கும் ஒண்ணுதான். கலங்கரை விளக்கம்னா மத்தவனுக்கு வழிகாட்டுதல், வக்கீல்னா அட்வைசர், உங்களுக்கு அட்வைஸ் பண்ற, அதுல என்னென்ன சட்ட இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றவங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க. அங்க வந்து தீர்ப்பு எப்படி வேணாலும் போகலாம், ஆனா அந்த கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அது வந்து அந்த வீடு. அது அந்த வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலுக்கு உண்டான சேவை மனப்பான்மைங்கிறது வந்து அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் தான் அதை பேஸ் பண்ணி அந்த லக்னத்தை, கன்னியா லக்னத்தை அங்க இருக்கிற நட்சத்திரங்கள், சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். இப்ப நம்ம சிம்ம லக்னம் பாத்தீங்கன்னா நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே அதுக்குள்ள வரும். இப்ப நான் கவர்மெண்ட்னா கப்பற்படை, விமானப்படை எல்லாமே சிம்மத்துக்குள்ள வரும். ஆனா கன்னியில வந்து அந்த ஐஎஸ் போஸ்ட் கிடைக்காது. கூர்க்கால இருந்து காக்கி சட்டை போட்டாங்க, டிராபிக் போலீஸ்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. அதாவது ஒரு கஷ்டத்தோட மக்களோட மக்களா கனெக்ட் ஆகி சேவை செய்யறவங்க எல்லாமே கன்னியா லக்னம். லக்னாதிபதியே தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறது இந்த லக்னம் தான். வேற எந்த லக்னத்துக்கு இந்த சிறப்பு இல்ல. இப்ப சிம்ம லக்னத்துக்கு கூட மூலத்திரிகோண வீடு தான், ஆனா சூரியன் அங்க ஆட்சி பெறுவது, அது ஆட்சி மட்டும்தான், மற்றபடி அங்க அதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு உச்சத்தையும் கொடுத்து ஆட்சியையும் கொடுத்து மூலத்திரிகோணத்தையும் கொடுத்துருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு அதனாலதான் அது சொல்லுவான், அது கிரிமினல் லாயர், அது கிரிமினல் மைண்ட் இருக்கிற ஒரு இடம். இது அவ்வளோ ஒரு கிஃப்ட் உள்ள ஒரு லக்னம். அது அது எங்க போய் வீக்னஸ் ஆகுதுன்னா மக்கள் தொடர்புங்கிற இடத்துல வீக்னஸ் ஆகுது. இவ்வளோ பண்ணி கொடுத்து சைலண்டா மறைவாதான் பண்ண முடியும், ஸ்ட்ரைட்டா வெளில வந்து பண்ண முடியாது. சேவை அப்படிங்கறது என்னங்க, பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது இல்லையா, எதிர்பார்த்தா அடிக்கும், எதிர்பார்க்க கூடாது. சேவை செய்யறத நான் செஞ்சேன்னு போட்டா அதுக்கு பேர் வேற. ஒருத்தனுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொன்னாலே அதை விட பரிகாரம் வேற எதுவும் இல்லை கன்னியா லக்னத்துக்கு. இவ்வளோ கன்னி லக்னத்துக்கு இந்த ஒரு சிறப்பு. அதான் கலங்கரை விளக்கம், நாங்க எல்லாத்துக்கும் ஒளிகாட்டக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னா அதுதான். இந்த கன்னி லக்னத்துக்கான வழிபாடுகள் அதானே அடுத்து. அப்ப அந்த கன்னி லக்னத்துக்கான வழிபாடுகள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா இங்கேயும் அம்பாள் தான் வருவாங்க. அம்பாள் வர்றதை விட இந்த பெருமாள் கோயில் இருக்க தாயார் இருக்கா இல்லையா, பத்மாவதி தாயார், சமயபுரத்து அம்மா, அம்மன் அம்மா தாயார், சாமிகளுக்கு அம்மாவா இருக்கிற மாதிரி இருக்கிற நிறைய சாமிகள் இருக்கு. இப்ப நம்ம திருப்பதியில கீழே பாத்தீங்கன்னா அந்த தாயார் ஞானாம்பிகைன்னு சொல்லி கூட, ஞானாம்பிகைன்னா அது காளகஸ்தியில இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்தீங்கன்னா அந்த அந்த வயதான ஒரு ஒரு ப்ரமோஷனோட வச்சிருக்க முடியாது ஒரு சாமியா, அந்த மாதிரி பக்குவப்பட்ட புவனேஸ்வரியும் இங்க வருவாங்க இல்லையா. புவனேஸ்வரி 5 நிலைகளை 4 நிலைகளை கடந்த 5வது நிலை தான் புவனேஸ்வரி தத்துவம். அப்போ இந்த இடத்துல புவனேஸ்வரி தத்துவங்கிறது நம் குடும்பம், நம்மை சார்ந்தவர்கள், நமக்கானவர்கள், நமக்கு செஞ்சவங்கன்னு இல்லாம யாரோ ஒரு பர்சன் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்காக துடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் தாய். அந்த மாதிரி தெய்வங்கிறது புவனேஸ்வரிக்கு உண்டாது. அது அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் கன்னி லக்னக்காரங்களுக்கு அருமையான ஒரு. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்ப அடுத்ததா துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னம்ல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் சொல்லுங்க. அவங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கும்? இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய லக்னம் அப்படின்னா அது துலாம் தான். இப்ப கன்னி மற்றவங்களுக்கு சேவை செய்யறது தான், இது தன்னையே கொடுக்கும். அதாவது தன்னுடைய டைமிங், தனக்கு தான் அனுபவிக்கிற சந்தோஷம், தனக்கு தங்கிட்ட இருக்கிற பொருளாதாரம், அதுக்கு நீ என்ன கொடுப்பலாம் கேட்காது. அது கொடுத்துட்டு அந்த பெனிஃபிட் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஒருத்தவங்க செஞ்சோம்னா அவங்க திருப்பி ஒரு அடி அடிச்சுட்டு போவாங்க பாருங்க, இது துலாம் லக்னத்துக்கு தான். துரோகம்னு எடுத்துக்கலாமா? துரோகம்ங்கிறத விட அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க, உதறிடுவாங்க. இத துலாம் லக்னக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த ஆளுக்கு யாருக்கு பிரச்சனை இருக்குது வாங்கடாங்கிற மாதிரி இருக்கணும். இவன் அடிச்சுட்டான், இனிமேல் நான் எவனுக்கும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அந்த லக்னம் வேஸ்ட். அப்போ ஒருத்தனுக்கு அவனுடைய கருமா நம்மளால தீரணும்னா தான் நம்ம கிட்ட வருவான். அதை முடிச்சுட்டு அவன் திருப்பி நமக்கு செஞ்சுட்டான்னா அது வந்து புண்ணியத்துல சேராது. அவனே ஒரு பாவம் செஞ்சவன், அவனுக்கு நம்ம போய் பரிகாரம் பண்ணியிருக்கிறோம், அவனை மேடை ஏற்றி விட்டுருக்கோம்.
அவங்கிட்ட போய் அது காசு வாங்கணும்னா நம்மளோட கேவலமானவங்க யாரும் இல்லை. அதனால இந்த துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு காப்பாத்துறதுக்கு வழி காமிச்சிட்டாங்கன்னா, நீ எனக்கு வழி சொல்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, போயிட்டே இருன்னு சொல்ல தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் அடிச்சுக்க நாட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பக்குவம் கிடைக்கும். எல்லா லக்னங்களுக்குமே வாழ்க்கையில அம்மா அப்பாவாகட்டும், குருக்கள் ஆகட்டும், ஆசான்கள் ஆகட்டும், எங்களை மாதிரி ஜோசியர்கள் ஆகட்டும், ஒரு 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 மினிமம் அட்வைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துட்டாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்வி பாடத்திட்டத்தில் கூட இந்த விஷயங்களை வந்து ஒரு சப்ஜெக்டால வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை யாருன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா அவன் கவலைப்படவே மாட்டான். அந்த மாதிரி அந்த அட்வைஸை அந்த ஜோதிடர், இப்போ அம்மா அப்பா அவங்க கலையை தீர்க்க முடியல அப்படிங்கும்போது ஒரு ஜோசியிட்ட வர்றீங்க அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வர்றீங்க, அவங்க இந்த பக்குவத்தை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இல்லை யாருமே சொல்லி கொடுக்கல, அவனே பட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான். முதல்ல யாருமே அவன் ஜெயிக்கணும். துலாம் லக்னக்காரங்க தன்னை ஜெயிக்க தெரிஞ்சிட்டாலே போதும். ஹெல்ப் ஒருத்தருக்கு பண்றோம், ஒருத்தருக்கு உதவி பண்றோம்னா திருப்பி அவங்க பண்ணக்கூடாது. பண்ணுனாங்கன்னா அந்த கருமை நமக்கு வந்துடும். அவன் செய்ய வந்தாலும் வேண்டான்னு சொல்லி பழகணும். கெட்டாலும் மேன்மக்களேங்கிறாங்கல்ல, அப்படிதான் இருக்கும். அப்போ நமக்கு யாருங்க செய்வோம்? நமக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. மனுஷங்க யாருமே துலாம் லக்னத்திற்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அவன் இருக்கிற ஹையஸ்ட் இறைவன் ஒருத்தன் தான் அவன் கூட இருப்பான். அப்ப துலாம் லக்னக்காரங்க மற்றவங்களுக்கு தான் பாசக்கேர் போடணுமோ தவிர நமக்கு வந்துருமோன்னு பயப்படக்கூடாது. நமக்கு என்னைக்குமே சாவலடான்னு நினைக்கணும். அழகா சொன்னீங்க. அதுலதான் ஜெயிக்க முடியும். சரி, இது தெரிஞ்சுக்கிட்டா சிறப்பு தானே. அவ்வளவுதான். சரி, இவங்களுக்கான கடவுள் வழிபாடு முறை சொல்லுங்க. இவங்களுக்கான கடவுள் வந்து சுக்கிரனும் புதனும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் தான். திருப்பதி ஏழுமலையான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளா வருவாரு துலாம் லக்னத்துக்கு. திருப்பதி ஏழுமலையான். அப்போ திருப்பதி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பம் இருக்கும். சந்தோஷம். அடுத்ததா வந்து விருச்சிக லக்னம், இதுல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் என்ன? இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரைன்னா நாங்க எங்க பாணியில நாங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு இன்சூரன்ஸ் வீடு, பிளட் பேங்க் வீடு, மார்ச்சரி வீடு, 108 ஆம்புலன்ஸ் இருக்கிற வீடு, இதெல்லாம் ஒரு விபத்தை சொல்ற வீடு அப்படிங்கிறதா விருச்சிக லக்னத்துக்கு பேரே. ஆயில் கிணறு இதெல்லாம் அங்கதான் இருக்கும். குளம் குட்டனுங்கிறதோட நிறுத்தியிருப்பாங்க ராசி இதுல. நாங்க இன்னும் கொஞ்சம் டெத்து அதுல போவோம். விருச்சகத்துக்கு அவ்வளவு பவர் அதுக்குள்ள இருக்குது. அது தோண்ட வரும். அமானுஷ்யங்கள் பேய் பிசாசெல்லாம் அங்கதான் இருக்கு, விருச்சகத்துக்குள்ளதான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் மந்திரிச்சுட்ட மாதிரியே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடா ஆகாது. நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் என்னன்னா தான் ஜெயிச்சு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா குடுப்பனையும் இருக்கும். ஆனா அவனா தான் சம்பாரிச்சு தான் சாதிச்சு தான் காசுல தன்னுடைய சொத்து நம்ம காசுல விருச்சக லக்னத்துக்காரவங்களுடைய உழைப்புல சம்பாத்தியத்துல புத்திசாலித்தனத்துல குடும்பத்தை கொண்டு வந்தேன்னு இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்து. வீட்டுக்காரரையே கூட இப்போ உங்க ஏஜ்ல இருக்கிற பெண்களே கூட தான் சம்பாரிச்சு எங்க வீட்டுக்கார ஒசத்தணும், நான் எங்க வீட்டுக்கார படிக்க வச்சு கொண்டு வரணும்னு இந்த அளவுக்கு கான்பிடென்ட் கொடுக்கறது விருச்சக லக்னம். ரிஸ்க்னா ரஸ்க் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல வடிவேல், அந்த மாதிரி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்காதது விருச்சகம் தான். அதுக்கு அடி பயங்கரமா கிடைக்கும். இந்த லக்னம் வந்து வீக்னஸ் அப்படிங்கிறது போய் தாய் தந்தைங்கிற இடம் தான். தான் புகழ், தன்னுடைய கௌரவம், தான் சாதிச்சேன்னு சொல்லணும் அப்படிங்கிற இடம் தான் அவங்களுக்கு வீக்னஸே. ஏன்னா பாக்கியத்துல போய் லக்னம் கெடுது, பாக்கியாதிபதி லக்னத்துல கெடுது. அப்போ இங்கிருந்து உருண்டுகிட்டே திருப்பதி போனாலும் அது தானா நடக்காது. அந்த மாதிரி சாமிக்கு என்ன செஞ்சாலும் நடக்காது. அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போடணும், மான அவமானங்களை அதிகமா சந்திக்கணும். அப்பதான் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியும். ரிஸ்க், ஓவர் ரிஸ்க்குங்க. ஒரு அடிபட்டு பொழைச்சிருவானா செத்துருவானா 108ல கொண்டுட்டு போய் அவனுக்கு அத்தனை ஏற்றி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி பிளட் கொடுத்து கடைசி நேரம் பொழைப்பான எவ்வளவு ஒரு அலாட்டா வச்சு பதட்டமா இருக்கும். அது இருக்கும், இந்த லக்னத்துல இருக்கும். அப்ப விருச்சிக லக்னத்துக்காரங்க எந்த இடத்துல போட்டா தன்னை மாத்தி கொள்ளக்கூடிய பவர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் கொடுத்துடணும். ஒன்னும் போய் மொட்டை அடிக்கணும், சரி, இல்லைன்னா சரணாகதி தான். அங்க சரி போய் கடல்ல குளிச்சுட்டு ஆழ்கிணத்துல குளிச்சுட்டு மொட்டை போட்டுட்டு சன்னியாசிகள் அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா அங்க 9ஆம் இடத்துல போய் தான் நீசமாகுது. அப்போ அந்த வஸ்திரதானம், அன்னதானம், சொர்ணதானம்ங்கிற மாதிரி அதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஒரு சன்னியாசிகளுக்கு கொடுத்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு, பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு கடல்ல குளிச்சுட்டு, ஒரு சிலர் மொட்டை அடிக்கிறதா அடிச்சுட்டு, ஏன்னா கருமாக்கள் அதிகமா இருக்கு அல்லது நான் ஒரு வேண்டுதல் ரொம்ப டெத்தா வைக்கணும்னா மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டு வந்துட்டாங்கன்னா
அந்த காரியம் நடந்ததுக்கு அப்புறம் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். இதெல்லாம் வேண்டுதல் அப்படியே பலிக்கிறோட திருச்செந்தூர் தான். அடுத்ததா தனுசு லக்னத்துல பிறந்தவங்க இவங்களுடைய சிறப்புகள் சொல்லுங்க. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இவங்க வாழ்க்கையில கவனமா இருக்கணும்? லக்னத்துக்குன்னு நம்ம ஒரு அங்கீகாரம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னம் வந்து ஸ்டேட் பேங்க் வீடு. அதாவது கல்விகள்ல நம்ம அடிப்படை கல்வியில இருந்து இருக்கு. இது வந்து பிஹெச்டி வீடு, ஹையஸ்ட் வீடு, அதாவது பட்டம் வாங்குற வீடு. இந்த 9ஆம் இடம் கெட்டு போச்சு, 9ஆம் இடம் திதிசூன்யம் ஆயிடுச்சு, குரு கெட்டுட்டாருன்னா நம்ம பட்டம் வாங்க முடியாது, சாதனை கிடைக்காது. அப்போ அந்த லக்னம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற வீடு. எல்லாத்துலயுமே ஹையஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம் அது. பினிஷிங் பாராட்டுதலினுடைய ஹையஸ்ட் அது அந்த லக்னம். இந்த லக்னத்துல பிறகுறவங்களுக்கு ஒவ்வொரு நிர்வாக டேலண்ட் இருக்கும். அதுல ஒரு விஷயம், மூல நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இந்த லக்னத்தை சொல்லும்போது இது போன காலபுருஷ தத்துவத்துக்குள்ள நிறைய போகும், அது எங்க ஏரியாவும் வர்றது. இப்போ மூல நட்சத்திரம் பெண்கள் ஆகாது, மாமனார் இருக்கிறதுக்கு ஆகாது. அது ஏன் சொல்றேன்னா, அங்க மாமனார் ஒரு பிசினஸ் மேனா ஒரு டேலண்டா குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு இருந்துட்டு இருக்காருன்னா, இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை அந்த நிர்வாகத்தை சரி பண்ணி இவ வேற மாதிரி கொண்டு போகணும்னு பார்ப்பான். அந்த டேலண்ட்டை அங்கீகரிச்சா மாமனாரும் வாழ்க, டேலண்ட்டை தடுத்தா மாமனார் தூக்கிடும். இதுதான் விஷயம். என்னன்னா நிர்வாக டேலண்ட். இது இப்படி செய்யறதுனாலதான் நீங்க இன்னும் வளரல, இப்படி நடக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது, சரி பண்ணுங்கன்னு சொல்ற கெப்பாசிட்டி அந்த பொண்ணுக்கு அதிகம் இருக்கும், மூலத்துக்கு இருக்கும். அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வந்து போடணும். மூல நட்சத்திரத்துல லக்னம் மூலத்துல இருந்தாலும் ராசி மூலத்துல இருந்தாலும் இது பேசும், இந்த குணாதிசயம் இருக்கும். இது தேவைப்படுறவே மூல நட்சத்திரத்தை கட்டிக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு என் பையனுக்கு அவ்வளோக்கா பிஸ்னஸ் பத்தாதுங்க அப்படின்னா மருமக மூல நட்சத்திரத்துல புடிச்சு வந்து கட்டி வச்சான்னு வச்சுங்களேன், மாமனாரோட ஐஎஸ்ல வரும். இதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியாம தோஷங்கிறது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நிர்வாகம் பார்க்குறப்புல சாதாரண குடும்பத்துக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அதுதான். அப்போ இந்த லக்னம் அறிவு டிப்போங்கிறத விட புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு தனுசு லக்னம். ஆசிரியர், குருமாரு, ஸ்டேட் பேங்க்குங்கிறது ஐஎஸ் இல்லையா, அவன் போடுறது தானே, அவங்க நோட்டு வெளியிடுறது தானே, நீதிபதி ஜட்ஜ் எழுதுறது தானே. நம்ம பட்டம்ங்கிறது இப்போ நீங்கள் எம்ஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் பட்டம் கொடுத்துட்டான்னா அது அழியாது இல்லை, அது அழியாத ஒரு பொக்கிஷமான வீடு. அதில் பிறக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு இது. யார் அந்த நிர்வாகம்ங்கிறது, இப்போ மூல நட்சத்திர நிர்வாகங்கிறதே வந்து அந்த குடும்பத்தை மேம்படுத்துறதுக்காகத்தான் இருக்கும். தனுசு லக்னக்காரவங்களுக்கான வழிபாடு, கடவுள் பத்தி சொல்லுங்க. இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், சிவனும் சக்தியும் தான், பரமேஸ்வரனும் பார்வதியும் தான். இவங்க 2 பேர் தான் முக்கியமான ஒரு தெய்வங்களா. இதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உத்திராட நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது ஒரு கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். நீங்க சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த நட்சத்திரத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, சிவபெருமானுக்கு போய் தனுசு லக்னக்காரவங்க தேன் வாங்கிட்டு போய், அதை விட ஒரு அருமையான ஒரு பரிகாரம், நீங்க பிள்ளை படிக்கலைனாலும் சரி, அவனுக்கு ஒரு நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு இருதயம் சார்ந்த ப்ராப்ளங்கள், ஹார்ட் சார்ந்த ப்ராப்ளங்கள் இருக்குதுனாலும் சரி, ஜுரம் அடிக்கடியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, நமக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து கிடைக்கலனாலும், பதவி உயர்வு கிடைக்கும். இதெல்லாமே சூரியன் குரு கான்செப்ட்ல வர்றது தனுசு லக்னத்துக்கு. ஏன்னா இது பதவிக்கு உண்டான இடம் இல்லையா, அதை காப்பாத்திக்கணும், அதில் நான் ஐஎஸ்ட் ஆகணும்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா எந்த கோயிலுங்கிறது வேண்டாம், சிவபெருமானுக்கு நான் சொன்ன இந்த சூரியன் நட்சத்திரங்கள் நாட்களும் சரி அல்லது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டாலும் சரி, அழகா 100 தேன் வாங்கி, நல்ல ஒரிஜினல் தேன் 100 தேன் வாங்கி பலாச்சொல நாளை பிச்சை போட்டு கொண்டு போய் அப்படி அபிஷேகம் பண்ணி பாருங்க. நட்சத்திரத்தன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கும் சிவபெருமானுக்கு தனுசு லக்னக்காரங்க அப்படி கேட்டதை அப்படி அள்ளி தருவார். எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். சிவபெருமான் கோயில் எந்த கோயிலா இருந்தாலும் சிவனையும் சக்தியும் சேர்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்து பாருங்க. சரி, இப்ப அடுத்ததாக மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. வாழ்க்கையில இவங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும்? மகர லக்னத்தை பொறுத்த வரைங்க, லக்னாதிபதி அப்படிங்கிறது ஒரு கரும வீடு அப்படிங்கிறது தான் மகர லக்னம். அதாவது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெத்து சம்மந்தப்பட்டது, கர்மம் சம்மந்தப்பட்டது, ஜீவனம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக கனெக்ட் ஆகிறது மகரத்துல தான். இப்போ மகர லக்னக்காரங்க பல கருமாக்களுக்கு கை நீட்டுற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த தன்மை ஆக்சுவலாக இருக்கும். அதாவது என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவ்குள்ளேயே இருப்பாங்க. அது அந்த கர்மா வீடுங்கிறதுனால அது ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ இவங்க எதுல முதல்ல வீக்னஸ் ஆவாங்க அப்படின்னா,
சுகஸ்தானத்துல தான். தன்னுடைய உடல்நிலை அதிகமா பாதிக்கும். அவங்க அந்த அந்த டென்ஷன்னால எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே, துக்கத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டே, அல்லது அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு இப்பயே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க. இது அந்த நெகட்டிவ்ஸை அதிகமா ரிசீவ் பண்ணுவாங்க. அதனாலேயே இவங்களுடைய ஹெல்த்து, இவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே தள்ளி போகும். அதெல்லாம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா ஹாப்பியா இருக்க முடியாது. ஹாப்பியா இருந்தாங்கனாலே இந்த லக்னம் பாஸ் ஆகும். அதை விட வந்து அந்த அந்த லக்னம் தன்னை நிரூபிக்கிற இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல தான். மகர லக்னம் நான் சொல்லுவேன், மகரம் ஒரு சிகரம். மகரம் சிகரத்தை தொடர்றதுக்கு கூட அஞ்சாது. ஆனா அது அந்த தொழில் மேல அவ்வளோ நேர்மையா இருக்கணும்னு நினைக்கும். நேர்மையா உழைப்பு அதிகமா இருக்கணும்னு நினைக்கும். சரி, நீங்க தொழிலே இல்லாதவனை கூட மகர லக்னக்காரங்க கிட்ட போனீங்கன்னா தொழில் ஏற்படுத்தி கொடுத்துரும். மற்றவனுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறது, தொழிலுக்கு கை காட்டுற பவர் மகர லக்னத்துக்கு அதிகமா உண்டு. ஏன்னா அது சனி பகவான் போய் உச்சமாகறதே அங்கதான். சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க தம் வீட்டுல நான் நிம்மதியா இருக்கணும், வீட்டுல குடும்பம் நம்மளை இப்படி பழி வாங்குது அல்லது நம்ம ஹெல்த் அப்படிங்கறதெல்லாம் அதிகமா நெகட்டிவ்ஸ் எடுத்துக்காம தொழில் பண்ற இடத்துல தன்னை முழுசா அர்ப்பணிச்சு அங்கேயே போய் படுத்துக்கலாம், தப்பு இல்லை. அதனால அந்த தொழில் ஸ்தானத்துல தன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னால அவங்களுடைய ஹெல்த்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். அவங்களுடைய வளர்ச்சியும் அருமையா இருக்கும். இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்களுடைய அந்த கடவுள் அவங்க வழிபட வேண்டிய விஷயங்கள் பத்தி பேசலாம். மெயின் அந்த இப்ப வாராகி வழிபாடுகள் அதிகமா இருக்கு இல்லையா, இப்பதான் ட்ரெண்டிங்ல வந்திருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உக்கிர தெய்வம் அப்படிங்கிறத விடங்க, இப்ப நம்ம காளி எடுப்போம், அந்த இடத்துல காளி தான் வரும். ஈஸியா பிளட் டொனேட் பண்றதெல்லாம் அந்த இடத்துல பரிகாரத்துல நாங்க சொல்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ வந்து அந்த ரத்த பலி கொடுக்கறது, ரத்தம் சிந்துறது, இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பலி கொடுக்கறது, நாங்க ஐயர்வாளா இருக்கோம், நாங்க செட்டியாரா இருக்கோம், நாங்கெல்லாம் போய் பலி கொடுக்குற தெய்வத்தெல்லாம் கும்பிட மாட்டோம், உபாசனை எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிளட் டொனேட் பண்ணலாம். அல்லது பிளட் பேங்க் வைக்கலாம், பல பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பிளட் பேங்க் வைக்கலாம். இப்படி அந்த ரத்தம் சம்பந்தமான விஷயங்களை ஹெல்ப் பண்ற மாதிரி வரணும். இல்லைன்னா உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு, அதுல வாராகியும் வரும், வராக மூர்த்தியும் வரும், துர்க்கை வரும், காளி வரும். இது எல்லாமே அவங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்தந்த ஏரியால அந்த தெய்வத்தை வழிபாடுற முறைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல்ல வழிபட்டாங்கனாலே இவங்களுக்கு. இப்ப நம்ம கருமான்னு சொன்னோம் இல்லையா, சுடுகாட்டுல இருக்கிற காளியை கூட கும்பிடலாம், அந்த மாதிரி வரும். இதுல கொஞ்சம் த்ரில்லிங்கா வரும் அந்த சாமிலாம். இந்த நைட்ல நடுநிசி பூசைம்பாங்கல்ல, இதெல்லாம் இந்த மகரத்துக்கு வரும், அதுதான் பழிக்கும். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா வழிபாடு நல்லா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க மசன்னு இருக்குது அப்படின்னா நீங்க இந்த வழிபாடுலாம் பண்ணி கெடா வெட்டுற, ரத்தம் கொடுக்க, பழி கொடுக்குற அந்த கோயிலை கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கனாலே சுறுசுறுப்பாயிக்கும். அதை பார்த்தாலே அப்படி ஆயிடும். அதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மகர லக்னத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வத்தை பத்தி சொன்னீங்க, வழிபாட்டு முறைகள் சொன்னீங்க. இப்ப அடுத்ததாக கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் சொல்லுங்க. என்னென்ன விஷயத்துல உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும்? கும்ப லக்னம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு கிரீடம், ஒரு மகுடம். இப்போ நம்ம சொன்னோம் கும்ப கலசம், எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு ஒரு கலசம் கொடுத்து வரவேற்கிறது அப்படிங்கிறது ஒரு முறையா எல்லா பக்கமும் வருது. பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் கலசம் கொடுத்து வரவேற்கிறதுங்கிறது. அப்போ கோவில் கலசம் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே கலசத்தை பார்த்து கும்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இருக்கிற அத்தனை பவர்களையும் ஈர்க்கக்கூடிய பவர் கும்பத்துக்கு தான் உண்டு. ஒரு கும்பலக்கணக்காரர் இருக்காரு அப்படின்னா அவனை சுத்தி 10 பேர் இருப்பான். எங்கேயுமே எதுக்கு ஆகுறாங்க அப்படின்னே தெரியாது, ஆனா நம்மளை சுத்தி 10 பேர் இருப்போம். இந்த அமைப்பு இருக்கும். அப்போ அவன் வீட்லயே அந்த பையன் வீட்டுல இருந்தாலும் அந்த பையனை விளையாட்டுற கூப்பிடுறதுக்கு 10 பையன் வந்து உட்காந்துருப்பான். எப்படா வருவேன்னு. நீங்க போய் வாழுங்களானா போக மாட்டான், நீ வந்தா தான் போவாமா. அப்ப அந்த கும்பலக்கனை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். அதுதான் ஒரு சிறப்பு. அது ஏன்னா நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ற இடத்துல பூரா அது இருக்கும் இல்லையா, அதனால அந்த மாதிரி இருக்கும் அது. அப்போ நிறைய வைப்ரேஷன் இழுக்கிற பவர் அதுக்கு உண்டு. கலசத்துக்கு அது உண்டு இல்லையா, கோவில் கலசத்துக்கு. சாமி ஆடுறவங்க பூரா அதுல இருப்பாங்க, பேயாடுறவங்க இருப்பாங்க, சாமி ஆடுறவங்க. அந்த வைப்ரேஷன், ஈர்ப்பு சக்தி, அதனாலதான் அவங்களை சுத்தி எப்பவும் 10 பேர் இருப்பாங்கங்கிறது. அது இந்த லக்னத்தினுடைய சிறப்பு. ஆனா இந்த லக்னம் வந்து தன்னுடைய முயற்சி பாவம்ங்கிற இடத்துலதான் தோக்கும். சகோதர பாவம், முயற்சி பாவம்ங்கிற இடத்துல பகை அதிகமா உருவாகும். கும்பலக்னத்துக்கு பகை அதிகமா உருவாகும். தன் சொந்தத்துல சொந்தக்காரவங்க கிட்ட அவங்கள கல்யாணம் அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வாழக்கூடாது, வாழ விடாது. ஜாதி மாத்தி
யாருன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுதான் சக்ஸஸ் ஆகும் கும்ப லக்னத்துக்குலாம். அது அந்த திருமண விஷயத்திலிருந்து அடிப்படையிலிருந்தே சொந்த பந்தங்கள் ரத்த உறவுகள்ங்கிறது ஆகாது. ரத்த உறவுகளுக்காக மெனக்கிடக்கூடாது. வெளியில கம்ப்ளீட்டா வெளியில வந்துடணும். அதெல்லாம் கும்ப லக்னத்தினுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது. இப்ப லக்னாதிபதியே போய் எங்கன்னா இந்த சனி போய் பாக்கியத்துல தான். நீங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு எல்லா லக்னத்துக்கும் சொல்லுவாங்க. உண்மையான தர்ம கர்மாதிபதி யோகம் கும்பத்துக்கு தான். சனி 9ஆம் இடத்துல போய் உச்சமாவாரு. அதனாலதான் அந்த மகுடம், அந்த கிரீடம், அந்த பெரிய மனுஷங்கிறது இயல்பா உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஒரு அற்புதமான தன்மை. இவங்க இப்ப வழிபடக்கூடிய, இவங்களுக்கு ஒரு பாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குருவும் சுக்கிரனும் தான் வருவாங்க. அப்ப என்னன்னா இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? இப்போ காஞ்சி பெரியவா 63 நாயன்மார்களுக்கும் ஒரு வஸ்திரம், ஒரு சின்னதா இந்த மல்லு துணிம்பாங்க, சின்ன வேட்டி, அதெல்லாம் கட்டி அதுக்கு ஒரு பூவை போட்டு தீபத்தை போட்டு கும்பிட்டாங்கன்னா அவங்க கேட்குற விஷயம் எல்லாமே கிடைக்கும். கலசம் பார்த்து கும்பிட்டாங்கன்னாலே அவங்க போதும். சரி, அத கும்பாபிஷேகங்கள்ல கலந்துக்கிட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு. கும்ப லக்னத்துல பிறந்தவங்க கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டாலே ஒரு பெரிய பரிகாரமா இருக்கும். இப்போ அடுத்ததான் மீன லக்னத்துல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. வாழ்க்கையில இவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ரொம்ப நம்ம சொல்லுவோம் கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படிம்போம். அந்த மீன் வந்து ஒன்றை ஒன்று துரத்துற மாதிரி தான் இருக்கும் அதனுடைய சிம்பிள். இப்போ நம்ம சிம்பிளை வச்சு லக்னம் டிசைட் பண்றதுங்கிறது இல்லை. ஆனா அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கும். அதுல மெயினா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரேவதியில எடுத்தீங்கன்னா யானைக்கு கொடுத்துருப்பாங்க. யானை கூட்டமா தான் வாழும். மீன் எப்படி ஒன்னை ஒன்று சார்ந்து இருக்குதோ அதே மாதிரி. அப்ப அந்த மீனம் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்துல சாதிக்காது. அது ஏன்னா மத்தவங்க இதை சொல்லிட்டாங்க, என்னை அவன் அதை சொல்லிட்டான்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க மீனத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லக்னத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. மீனத்துல இப்ப செவ்வாய் இருக்கு, நம்ம சகோதரன் பாத்தீங்கன்னா எப்ப பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பான். அவன் பாசத்துக்கு அடிக்ட் ஆகும். ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா எமோஷனலா அவனை பிளாக்மெயில் பண்ணிடலாம். அந்த மாதிரி எமோஷனலா சீக்கிரமா பாதிக்கப்படுவாங்க. இதுதான் அவங்களுடைய மெயின். இன்னொன்னு, அந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த கடல் சமுத்திரம், அதுல நீங்க என்ன பெருங்காயத்தை போட்டீங்கன்னாலும் வாசடிக்காது. தண்ணிக்குள்ள எவ்வளவு அழுதீங்கன்னாலும் கண்ணீர் தெரியாது. அந்த மாதிரி அந்த லக்னம் ஃபுல்ஃபில் ஆகுறதுங்கிறது கஷ்டம். அது பெரிய ஒரு சமுத்திரம், அளவில்லாதது. ஆனா நிறைவு பாவத்தையும் அங்கதான் கொடுத்துருக்கான். 12 இல்லையா? இப்ப நம்ம 12 ராசி பேசிட்டோம், நிறைவு செஞ்சிடலாமான்னு கேட்கும்போது 12 மீனம் தானே வருது. அப்போ ஃபுல்ஃபில் ஆகுறதும் அங்கதான், ஃபுல்ஃபில்லே ஆகாததுங்கிறதும் அங்கதான். அப்ப அதனுடைய அளவு என்னன்னா, நீ என்ன அழுதுனாலும் தொடக்கிறதுக்கு கை வராது, நீ என்ன சாதிச்சினாலும் தடுக்கிறதுக்கு ஆள் வராது, போயிட்டே இருக்கலாம். அப்போ எல்லா லக்னங்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவனுடைய கெப்பாசிட்டின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் ஜெயிச்சிடலாங்கிறது தான். அப்போ தனக்கு என்ன வருது, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல உணரணும். இதைத்தான் உணரு விஜய் சேதுபதி வாணியில சொன்னோம்னா, முதல்ல கவனி அப்படிமல்ல, கவனி நீ யாருன்னு உன்னை கவனி நீ அப்படிமா. அந்த மாதிரி அதை கவனிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ மீன லக்னம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான எமோஷனல் பர்சனா இருப்பாங்க. இப்ப இவங்களுடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த குரு வந்து உச்சம் ஒரு வலு பெறுவது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்துலதான். அப்போ முதல்ல தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்த பந்தம், தான் ஊர்ல தான் யாருன்னு தெரியணும்னு நினைக்கும் மீனும். தான் பரம்பரை தன்னுடைய சொந்த பந்தம் எவனும் மதிக்கல, அவங்ககிட்ட நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும். அந்த கௌரவத்தை கொண்டு வரும், அதுக்காக மெனக்கடும், அதை சாதிக்கவும் செய்யும். அர்ப்பணிப்பு அப்படின்ற எந்த இடத்துல வீக்னஸ் அப்படின்னா, தான் ஃப்ரெண்ட்ஷிப்போ தனக்கு ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படிங்கும்போது அவங்க கிட்ட அந்த ஈகோவை காட்டக்கூடாது. ஈகோ வரும், குருதானே ஈகோ வரும் அந்த லக்னத்துக்கு. அதை தனக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கும்போது, இப்ப நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்னோட கெத்த உங்ககிட்ட காட்டக்கூடாது. சரிம்மா, இப்போ இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் யாரு, அதை பத்தி பேசலாம். பைரவர் அதிகமா வரும், பைரவர் வழிபாடு வரும். காலபைரவரை மட்டும் இல்ல, காலபைரவர் கூட வந்து மேஷத்துலதான் இருக்குது காலபைரவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காசில எல்லாம் பாத்தீங்கன்னா காமக்கியா அங்க இருக்குது இல்லையா ஒரு பைரவர் இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு பைரவர்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் காம்பினேஷன், அந்த சங்கரு பொண்ணு எல்லாம் போராடி, சங்கரு பொண்ணுகளோட வீரப்பூர்ல எல்லாம் இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி ஆலயங்கள், வருஷ வருஷ வழிபாடு அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதை விட என்னன்னா, நம்ம நேச்சுரலா பாரம்பரியமா இப்போ தை நோம்பு வைக்கிறதுக்கு நம்ம வீட்டு சாமி கும்பிடுறோம்ல, வீட்டு சாமி அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும்பா. செத்து போனவங்களை கும்பிடுறாங்கல்ல, இறந்து போனவர்களுக்கு படைத்தல் அப்படின்னு அது அதிகமா தை மாசமும் ஆடி மாசமும் செய்வாங்க. இதெல்லாம் மீன லக்னத்துக்கு பொருந்தும், வீட்டு சாமி பொருந்தும். சிறப்புமா. இவ்வளவு நேரம் வந்து 12 லக்னம், இவங்க இந்த 12 லக்னத்துல பிறந்தவங்களுடைய சிறப்புகள் என்ன சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் இப்படிதான் என் வாழ்க்கையில இருக்க போறேன், எனக்கு இருக்கிற மைனஸை கூட நான் பிளஸ்ஸா எடுத்துட்டு போகணும், அப்படி போகும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதுக்கு வழிகாட்டுதல் பண்ற விதமா நீங்க வந்து பரிகார முறைகளையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி.